டே 2 இன் கேங்டாக். ஓகே, இப்போ டே 2 என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். காலையில் ஒரு 5:30 போல் எழுந்தாச்சு. எழுந்த உடனே பால்கனி சைடு போய் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சிஜுங்கா பீக் இருக்கும். மூணு மூணு மலை கரெக்டாக சன்ரைஸ் அப்போ இந்த கோல்டன் ரைஸ் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரியலாகவே பார்க்கலாம். அது நான் சொல்கிறத விட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அதான் வந்து சூப்பராக இருக்கும். அது 3 பீக், அந்த 3 மவுண்டனோட பீக் மட்டும் நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். ஒரு 1 hour வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது இப்போ சூரியனால வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஒயிட்டாக தெரிஞ்சிச்சு. மார்னிங் எழுந்தோட ஒரு காஃபியோட முடிச்சாச்சு. 7:30க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டிங் எங்களுக்கு. டே 2 எங்களோட பிளான் வந்து நத்துலா பாஸ், சாங் லேக்கு, பாபா மந்திர். இந்த 3 பிளேஸுமே ஸ்னோ இருக்கக்கூடிய பிளேஸ் தான். ஆனால் வந்து நாங்கள் போன டைமில் ஸ்னோ இல்லை. ஸோ நீங்கள் ஸ்னோவோட இந்த 3 பிளேஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் போங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்னோ மார்ச் மாதம் நீங்கள் எந்த டேட் வேணால் எந்த வீக் வேணால் பிளான் பண்ணி போங்க. அது நல்லாயிருக்கும் அந்த டைமில். ஜான் 15லேருந்து ஃபெப் 15 வரைக்கும் க்ளோஸ்டு ஸோ அந்த மந்த்தில் எதுவுமே பிளான் பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த 3 இடம் தான் எங்களோட பிளானு. 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே குட்டீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சாண்ட்விச் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா மார்னிங்கே வந்துட்டு டிரைவர் வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, இப்போ நம்ம போனோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 6-7 hours வந்து டைம் ஆகிடும், கரெக்டாக டின்னருக்கு தான் வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்சுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சாங் லேக் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, மேகி சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும். குட்டீஸ் இருக்கிறதுனால நீங்கள் அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறது பெட்டர். நீங்கள் ஹோட்டலில் கேட்டிங்கன்னா கூட பேக் டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, குட்டீஸ்க்கு மட்டும் அதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ டே 2 எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேராக சாங் லேக் வழியாக தான் வந்து நத்துலா பாஸ் போனோம். நான் ஃபஸ்ட்டு போன இடமே நத்துலா பாஸ் தான். நத்துலா பாஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி நான் போயிருக்கேன். நான் இப்போ இது வந்து செகண்ட் டைம் போனோம். நத்துலா பாஸ்க்கு பெர்மிட் நீங்கள் வாங்கணும். ஒரு 5 days முன்னாடியே நம்ம ட்ராவல் ஆர்கனைசர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க பெர்மிட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓன் வெஹிக்கிளையோ இல்லை பைக்லேயோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். 4 years பிஃபோர் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரொசீஜர் என்னதில்ல, செக் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தாலும் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து நான் நத்துலா பாஸ்க்கு ஃபாரினர்ஸ் நாட் அலோடு. ஃபாரினர்ஸ்க்கு நீங்கள் வந்து பர்மிட்டும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம மட்டும்தான் போய் அங்கே நத்துலா பாஸில் பார்க்கலாம். ஸோ நத்துலா பாஸ்ன்றது இந்தியா சைனா பார்டர் தான். ஸோ அந்த பார்டர் வந்து எப்படி ஜஸ்ட் ஒரு வேலி தான். இந்த பக்கம் இந்தியா, அந்த வேலி இருக்கும், இந்த பக்கம் இந்தியா, இந்த பக்கம் சைனா. ரெண்டு பில்டிங் பக்கத்துல இருக்கும், ஒன்னு சைனா ஒன்னு இந்தியா. ஆமா, இந்த பில்டிங் இந்தியா, இந்த பில்டிங் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து காட் நிற்பாங்க. அப்போ எப்படி இங்க வந்து இந்தியன் ஆர்மி பீப்புள் நிற்பாங்க, அங்க வந்து சைனா அவங்க நிற்பாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட கை கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஸோ ரியலா அந்த இடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆனால் மிலிட்ரி ஏரியான்றதுனால போட்டோஸ் நாட் அலோடு முன்னாடி எழுதி போட்டாங்க. அலோவ் பண்ணுவாங்க, அஸ் லாங் நீங்க வந்து அவங்கள கவர் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி இஸ் ப்ரோஹிபிட்டட். முடிஞ்சாலும் கீழே எடுத்துங்க, கேமரா எடுத்துட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. நத்துலா பாஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ 14,000 feet above sea level. above sea level 14,000 feet. ஸோ ஆல்டிடியூட் அதிகமாக ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஏறும் போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஏறுங்க. ரொம்ப வேகமாக ஏறினீங்கன்னா மூச்சு வாங்கும். இதோட இன்னொரு விஷயம், நம்ம நத்துலா பாஸ் போகிற வழியில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன இங்கே ஏதோ சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப ஆக்சிஜன் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் டிரைவர்கிட்ட கேட்டோம், அது கண்டிப்பாக தேவைப்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை, ஏஜ்டு பீப்புள் தான் வாங்கிட்டு போவாங்க மேக்ஸிமம், மற்றபடி அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஆக்சிஜன் லெஸ்ஸா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வேகமாக நடக்கலன்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. நல்ல பிளேஸ் தான். அங்கே ஃபோட்டோகிராஃபிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் வந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் இதுவும் மார்ச் டைம் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். ஆனால் தெரில எந்த அளவுக்கு உங்களுக்கு பாஸ் கிடைக்கும் அந்த டைமில் அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து எங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் லேண்ட்ஸ்லைட்ஸு ஏதாவது வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை பர்மிட் கேன்சல் பண்ணிடுவோம், இந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு தனியாக ஃபேரும் இருந்துச்சு. இதுக்கு கிடையாது, இது வந்து வெஹிக்கிள் பர்மிட். வெஹிக்கிளுக்கு பர்மிட் வாங்குவாங்க. இதுக்கு பர்மிட்டுக்கு ரொம்ப காசுலாம் கிடையாது. இதுக்கு
வெஹிக்கிள் சார்ஜஸ் மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் 4500 ரவுண்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு. ஆமாம். ஸோ அது வந்து ஸோ நம்மளோட லக்கை பொறுத்து தான் அந்த நத்துலா பாஸ். பட் ஆனால் இது கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய பிளேஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னோ இல்லைன்னா பிள்ளைங்க ஏறி வர மாட்டேன்ட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் கார்லேயே விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் போனோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான், மேலே வரோம் ஸ்னோ இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படின்னா, அப்போ நான் வரல அப்படின்ட்டு. இது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு ½ hour to 1 hour பக்கத்தில் ஆகிடும் உங்களுக்கு. வந்தவுடனே பாபா மந்திர் பக்கத்துலேயே தான் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் பிரிஞ்சு போகிறது தான். சாங் லேக்லேருந்து நேராக வரீங்க, 2 பிரியும். ஒன்று நத்தோலா பாஸ், இன்னொன்று வந்து பாபா மந்திர் போகிற இடம். நெக்ஸ்ட் வந்து பாபா மந்திர் போயிட்டு வராங்க. இது வந்து நியூ பாபா மந்திர். இது வந்து 1980s தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓல்டு பாபா மந்திர்னு ஒன்று இருக்கு. அதுதான் ஆக்சுவலாக முன்னாடிலேருந்து இருந்தது. பட் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப நிறையா ஸ்டெப்ஸ் ஏறி இன்னும் நல்லா டவுனில் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யூஸ்வலாக அங்கே யாரும் போகிறதில்ல அவ்வளோ தூரம். நீங்கள் வேணும்னா நீங்களா தனியாக அந்த ஐட்னரில் அதையும் சேர்த்து வேணா போய் பார்க்கலாம். பட் ஆனால் நாங்கள் நியூ மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் மோஸ்ட்லி நியூ பாபா மந்திரில் தான் வந்து கூட்டம் கும்பல் நிறையா இருக்கும். அங்கே வந்து பாபா மந்திர்னோடனே நீங்கள் பாபா டெம்பிள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கே பாபாவே காணோம் அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக பாபா மந்திர்னா வந்து பாபா ஹர்பஜன் சிங் அவருக்கு வந்து பில்ட் பண்ண பிளேஸ் தான். அது டெம்பிள் மாதிரி. அவர் வந்து ஒர்க்ஷிப் பண்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் ஆர்மி பீப்புள். அவர் தான் காடு. அந்த ஊர் கருப்பசாமி அந்த மாதிரி காவல் தெய்வம். அந்த வந்து நைட் ஆனால் ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவார். அவரோட பூட்ஸு பெட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பாலிஷ் பண்ணி வைக்கிறது, பூட் பாலிஷ் பண்ணுறது எல்லாமே இப்பவும் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சேராக இருக்கும், பெட்டெல்லாம் வந்து கலைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னது வரைக்கும் பார்த்ததில்ல. பட் நிறைய பேரோட பிலீஃப் இருக்குது. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். நம்ம அடுத்த வீடியோ ஒன்று போடுறோம் அதை பற்றி. ஸோ அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வாங்கிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி எதுவும் தெரியல. பட் ஆனால் அதை பற்றி படிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த தண்ணி குடிச்சா நம்மளோட விஷயம்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. தெரியல எந்த அளவுக்குன்னு. பட் அங்கே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு, ஆமாம். அதில் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் செலக்டட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரேட் ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பட் மற்ற பிளேசஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரீசனபிள் ரேட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எதாவது வாங்கணும், இங்கேருந்து எதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்கலாம். ஏன்னா இங்கே வாங்கின ஐட்டமாக நீங்கள் இதோட கம்மியாக நீங்கள் வேறு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வாங்க முடியாது. கேக்டாக்கு, பெல்லிங்கு, டார்ஜிலிங் எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு யாக் ரைட் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. யாக் ரைட்ஸ் இருக்கும் நிறையா, சின்னதுலேருந்து பெரிய யாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். குட்டீஸ் ஏற்றி விட்டு ஒரு 400 meters 1/2 kilometer வரைக்கும் அப்படியே நடந்து கூட்டிகிட்டு வருவாங்க. உங்களுக்கு சார்ஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 650 500 அந்த மாதிரி தான் பேசுவாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுது அப்படின்னா ஈவன் பெட்டர். நீங்கள் நல்லா பேரம் பேசி நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னோ டைமில் போனீங்கன்னா அந்த லேக் ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் போகும்போதும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஜான்வரி 2nd week அந்த டைமில் தான் நான் போயிருந்தேன். அப்போ வந்து பயங்கர குளிர். அந்த இடத்துல நிற்கவே முடியல. ஸ்னோனான அந்த புகை கிளம்பி வரதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டேஜ் உங்களுக்கு போடுறேன். ஆனால் இது இந்த தடவை எடுத்தது கிடையாது. நான் லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். இந்த டைம்ல நல்ல குளிராக தான் இருந்துச்சு. என்னாலாம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்கவே முடியல. எப்படா காருக்குள்ள போய் உட்காரணும் ஆயிடுச்சு இந்த குளிருக்கே. பட் யாக் ரைட்லாம் பிள்ளைங்களாம் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி யாக் ரைட்லாம் போயிட்டு வந்தாங்க. ஃபோட்டோஸும் நல்லா எடுத்தோம். பட் இந்த லேக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி வந்து அந்த இடத்துல லேக்காக இருக்கிறது தான் இருக்கு. அந்த இடத்துல குட்டி குட்டியாக லேக்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து நத்தோலா பாஸ் போகும்போது கூட மஞ்சு லேக்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 லேக் இருக்குது. மஞ்சு லேக் மட்டும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 லேக்லாம் இருக்கும். பட் ஆனால் அந்த சாங் லேக் மட்டும் தான் கொஞ்சம் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. ஏன்னா யாக்ஸ் எல்லாமே இங்கே நிறையா வச்சுருக்காங்க. மீதி லேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அங்கே ரொம்பலாம் கார் நிப்பாட்டுறதுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த லேக் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம் தான். பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் முன்னாடி ஒரு ஹோட்டல் சொன்னேன் இல்லையா,
அங்கேயே நிப்பாட்டணும். ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு போறீங்கன்னா, மினிமம் ஒரு 4 லேயராச்சும் போட்டுருங்க. ஏன்னா, இவ்வளோ ஹைட்டுக்கு போகும்போது குளிர் நல்லாவே இருந்துச்சு. நாங்க நவம்பர் மாசம் போனதுக்கே 1 டிகிரில தான் 1 டிகிரி மீன்ஸ் 1 டிஜிட்ல தான் இருந்துச்சு டெம்பரேச்சர். ஸோ நீங்க இன்னும் ஜனவரி நல்லாவே ஃபெப்ரு, இருக்கும். மார்ச்லாம் போனீங்கன்னா இன்னமும் கம்மியா இருக்கும். மேபி லைக் 1, 2, 0 அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ நீங்க போடும்போது தெர்மல் வேறு, உள்ள ஸ்வெட்டரு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜர்க்கின் அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. ஸோ அப்பதான் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க அந்த குளிர் தாங்கி அதுக்கப்புறம் என்ஜாயும் பண்ணுவாங்க. எப்பவுமே ஈவினிங் 4:00 முன்னாடி உங்களோட இந்த இதெல்லாம் ட்ரிப்ல முடிச்சிருங்க. ஏன்னா ஈவினிங் 4:00 மேல இன்னும் டெம்பரேச்சர் நல்லா ரெடியூஸ் ஆயிடும். இப்போ டே 2 சாங் லேக்கோட எங்களோட டே 2 வந்து கம்ப்ளீட் ஆச்சு. டே 3 பற்றி பேசலாம் நம்ம. ஏன்னா டே 3 வந்து நமக்கு லோக்கல் சைட் சீயிங் தான் வச்சுருந்தோம். வில் see in the next video. Yeah, Bye. bye.